ஈவன் சீரியல் ஆர்டிஸ்ட்லாம் கூட நிறைய பேர் வந்து போட்டிருக்காங்க ஃபங்க்ஷன்ஸ்லலாம் வியர் பண்ணும்போது. ஸோ கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். வந்து இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்கப்பா. இதான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இது வரைக்கும் நமக்கு இந்த மாதிரிலாம் பவுச்செலாம் கொடுத்ததே இல்லையே. பிரைடல் ஜுவல்லரி டைப்பு. பிரைடல் ஜுவல்லரியா அப்படின்னு நீங்கள் யோசிக்காதீங்க. பிரைடல் ஜுவல்லரினா நெக்லஸ், ஹாரம் ரெண்டுத்தையும் சேர்த்த மாதிரி சொல்கிறேன். வந்து நம்ம அட்டிகை டைப்பில் எப்படி போட்டால் தான் நல்லாயிருக்கும். நீங்கள் டாக்டர் படம் பார்த்துருக்கீங்களா? அதில் அந்த ஹீரோயின் வந்து வருவாங்கல்ல, ரியல் கெம்ப்லாம் நமக்கு 10,000 15,000 அந்த ரேஞ்சில் வந்து வரும். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சனா பாண்டி சேனல். இன்றைக்கி நம்ம மீஷோவிலேருந்து ஜுவல்லரி ஹால் தான் வந்து பார்க்க போகிறோம். ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ். இப்போ வர நமக்கு ஃபெஸ்டிவ் வேறு வரப்போகுது. ஸோ நம்ம வந்து என்னென்னலாம் இருக்குதுன்னு ஒன் பை ஒன்னாக அன்பாக்சிங் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நான் வந்து கொஞ்சம் ஒல்லியாகிட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி பழைய சாரீஸ்லாம் வந்து நம்ம வியர் பண்ணும்போது அதோட ப்ளவுஸ் வந்து நமக்கு லூஸாக இருந்துச்சுன்னா, ஷோல்டர் இறங்கி வந்துச்சுன்னா, அப்போ தான் நமக்கு ரியலைஸ் ஆகும், ஆமாம் நம்ம கொஞ்சம் ஒல்லியாகிட்டும் போல இருக்குது, பழசு வந்து நமக்கு இப்போ ஃபிட் ஆகலை அப்படின்ட்டு. அந்த மொமெண்ட் வந்து எனக்கு இப்போ நடந்துச்சு. அதுதான் வந்து கொஞ்சம் சந்தோஷத்தில் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஒன் பை ஒன்னாக வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ணி பார்த்துலாம். இது வரைக்கும் சனா பாண்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு ஒன்றே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக்கிங் எல்லாமே வந்து பக்காவாக வந்து கொடுத்துருக்காங்கப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங்கே நமக்கு வந்து பக்காவாக கொடுத்துருக்காங்க. பபுள் கவர்லாம் வச்சு அழகாக ரேப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 வந்து இருக்குது. ஸோ ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்துடலாம். காம்போலாம் கிடையாது, ரெண்டுமே வந்து ஒரே டைமில் சென்ட் பண்ணியிருக்காங்க. அதனால ரெண்டுமே ஒரே பேக்கில் வந்து இருக்குது. இது வந்து நல்லா ஒரு கெம்பு ஸ்டோன் வச்ச மாதிரியான ஒரு ஜுவல். ரியல் கெம்பு கிடையாது, நான் அதுவும் சொல்கிறேன். ரியல் கெம்புலாம் நமக்கு 10,000 15,000 அந்த ரேஞ்சில் வந்து வரும். ஸோ இது வந்து ஆர்டிஃபிஷியல் தான், பட் லுக் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த கோல்டெல்லாம் வந்து ரொம்ப அடிக்கிற மாதிரி மஞ்சள் கலரில் இருக்கும்ல, அந்த மாதிரி இல்லாமல் ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து அந்த கெம்ப் ஸ்டோன் வந்து கொடுத்துருக்காங்க. சென்டரில் வந்து க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க. சுற்றி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலர். ஸோ கெம்பு பொறுத்த வரைக்கும் நம்ம பட்டு சாரீஸ்லாம் வந்து வியர் பண்ணோன்னா அதுக்கு வந்து இன்னுமே சூப்பராக வந்து இருக்கும். அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நம்ம ஏற்றிக்கிறது இறக்கிறதுலாம் நம்மளோட இதுதான். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே போடுறதா பிடிக்கும் நெக்லஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வியர் பண்ணி காமிக்கிறேன். நல்லாயிருக்கு. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் இந்த மாதிரி சாரீக்கு இல்லாமல் இன்னும் பட்டு சாரீக்கெலாம் நம்ம வந்து வியர் பண்ணோன்னா சூப்பராக இருக்கும். அதுக்கு வந்து நமக்கு மேட்சிங்காக இந்த மாதிரி 2 குட்டியாக ஸ்டட்டுமே கொடுத்துருக்காங்க. ஜும்கா மாதிரி இல்லாமல் ஸ்டட் மாதிரி கொடுத்துருக்காங்க. சேம் பேட்டர்ன் நல்லாயிருக்கு. இந்த ப்ரைஸ்க்கு நம்ம இது ஒர்த்தான்னு தான் வந்து பார்க்கணும். ஸோ இந்த ப்ரைஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து ஒர்த். நான் ஏன் இப்போது ப்ரைஸ் வந்து மென்ஷன் பண்ணாமல் சொல்கிறேன்னா, இப்போ நான் ஆர்டர் பண்ணி நான் வீடியோ போட்டு உங்களுக்கு அது எடிட் பண்ணி போடுறதுக்குள்ளே அதோட ப்ரைஸ் சேஞ்சஸ் வந்து மாறிட்டே இருக்குது. அதுவும் இப்போ வேறு பார்த்திங்கன்னா ஃபெஸ்டிவ் சீசனால் ஒரு நாள் வந்து ஆஃபர் தராங்க, இன்னொரு நாள் வேறு ஒரு ஆஃபர் தராங்கனால ப்ரைஸ் மாறிட்டே இருக்குது. அதனால் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது என்ன ப்ரைஸ் எனக்கு வந்து ஷோ பண்ணுதோ அதுதான் நான் வந்து ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணுவேன். அதுக்காக தான் நான் வந்து மோஸ்ட்டாக ப்ரைஸே சொல்ல மாட்டேன். எதுக்கு நம்ம கொம்பு, நான் ஒரு ப்ரைஸ் சொன்னால் அது ஒன்று ஏறிடுது இல்லை இறங்கிடுது. எனிவேஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. இதெல்லாம் நம்ம பெரியவங்கன்னு கிடையாது, நான் ஈவன் நம்ம கிட்ஸுக்கோ இல்லை டீனேஜில் இருக்க கேர்ள்ஸுக்கு கூட நம்ம வந்து இதை வியர் பண்ணலாம். ஏன்னா இப்போ கோல்டெல்லாம் போட்டு விட்டோம்னா நம்ம திருவிழாக்கோ இல்லை இந்த மாதிரி தீபாவளி டைமில் போட்டோம்னா நம்ம அவங்களே வந்து பார்த்துட்டே இருக்கணும். பட் இந்த மாதிரிலாம் போட்டோம்னா என்னென்னா பண்ணிட்டு போன்னு சொல்லி விட்டுட்டு போயிடலாம். நான் க்ளோஸ்அப்லேயே உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். எந்த அளவுக்கு அழகாக இருந்துச்சுன்னா நான் வந்து தைரியமாக காட்டுறேன்னு பார்த்துக்கோங்க. நல்லாயில்லன்னு சொல்லிட்டு போயிடலாம். பட் இதோட லுக் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் ஒன், இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து போட்டு நான் பார்த்துருக்கேன். பட் நான் வந்து இது வரைக்கும் போட்டதே கிடையாது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ட்ரை பண்ண போகிறேன். இது வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு நெக்லஸ். இருங்க நான் காட்டினா தான் உங்களுக்கு புரியும். ஸோ இது வந்து நமக்கு ஃப்ளெக்சிபிளாக இல்லாமல் ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும்ல, இது நான் சொல்கிறேன். இது பாருங்கள். ஸோ அந்த மாதிரியான பேட்டர்ன் நிறைய பேர் இங்கே போட்டு பார்த்துருக்கலாம். ஈவன் சீரியல் ஆர்டிஸ்ட்லாம் கூட நிறைய பேர் வந்து போட்டிருக்காங்க ஃபங்க்ஷன்ஸ்லாம் வியர் பண்ணும்போது. எனக்கு வந்து அது எப்படி இருக்கும், நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா, எங்கே போய் வாங்கலாம் அப்படின்லாம் நான் வந்து யோசிச்சிருக்கேன். ஆனால் இப்போ மீஷோவில் நான் வந்து பார்த்தம்போது டக்குன்னு வந்து ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஓகே நம்ம ட்ரை பண்ணி தான் பார்த்துடலாம். பிடிக்கலாம் கூட நம்ம ரிட்டர்ன் போட்டுக்கலாம், அது பிரச்சனை கிடையாதுல்ல. ஸோ இதுதான் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது இப்படி தான் இருக்கும். ஓகேவா, நம்ம வேணால் கொஞ்சம் ஏற்றி இறக்கலாம், அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கலாம். இப்போ நான் வந்து ஓரளவுக்கு தான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுதா, இந்த மாதிரி தான் ஃபிக்ஸ்டாக தான் இருக்கும்.
ஸோ நம்ம saree வந்து இந்த மாதிரி இப்படி கட்டுவோம்ல, இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து சில்க் டைப்பாக இருக்க sarees, இந்த பட்டு sarees, இந்த பார்டர் வச்ச சாரீஸ்க்கு எல்லாமே இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்குமே நமக்கு வந்து ஸ்டட் வந்து கொடுத்துருக்காங்க அழகாக தாமரைப்பூ பேட்டர்னில். தாமரைப்பூ மாதிரியே இருக்குல்ல பார்க்கறதுக்கு. இதுலேயுமே நமக்கு வந்து கெம்ப் ஸ்டோன் தான் வந்து வச்சுருக்காங்க. பிங்க்கும் இருக்குது, க்ரீனும் இருக்குது, ஒயிட்டும் இருக்குது. இந்த இடத்துல வந்து நமக்கு பேர்ல் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கோல்டன் பீட்ஸும் இருக்கும். இந்த பேட்டர்னை பார்த்தா யங்ஸ்டர்ஸ் வேணால் ட்ரை பண்ண சான்சஸ் இருக்குது. ஒரு 45+, 50+லாம் பார்க்குறதுக்கு என்னம்மா இது, இதெல்லாம் நெக்லஸா, என்னம்மா நீங்கள் அப்படின்னு நம்மளை வந்து சொல்கிற அளவுக்கு கூட சான்சஸ் இருக்குது. ஏன்னா இதெல்லாம் வந்து இப்போ வந்த ஒரு விஷயம். ஸோ பாருங்கள், இப்படி இருக்கா, ஃப்ளெக்சிபிளாலாம் இருக்காது, இந்த மாதிரி தான் இருக்கும், ஸ்டபர்னாக இருக்கும் நம்மள மாதிரியே. இதுலேயுமே நமக்கு ஐ திங்க் 5 தாமரைப்பூ கொடுத்துருக்காங்க. 1 2 3 4 5 இருக்குது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நான் ஓவராலாக வந்து லுக் தான் வந்து ஜஸ்ட் வந்து காமிக்கிறேன். நீங்கள் வியர் பண்ணும்போது நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மேக்கப்லாம் பண்ணி போட்டிங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். 10 ஓகே, இதுதான் 2வது. 3வது அன்பாக்சிங் பண்ணிடலாம். இப்போ அழகாக வந்து இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்கப்பா. இதான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இது வரைக்கும் நமக்கு இந்த மாதிரிலாம் பவுச்செல்லாம் கொடுத்ததே இல்லையே, ஆச்சரியமாக உள்ளது. தீபாவளிக்காக அப்படி பண்ணாங்களா? இதுலேயுமே நமக்கு 2 நெக் செட் உள்ள பிளாக் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் காம்போவான்னு மட்டும் கேட்டுறாதீங்க, காம்போ கிடையாது. நம்ம ஆர்டர் பண்ணும்போது எல்லாமே ஒரே டைமில் ஆர்டர் பண்ணனால 2 வந்து பேக் பண்ணி அனுப்பியிருக்காங்க. இதுவுமே சிம்பிளாக எலகண்ட்டாக, இது ஆக்சுவலாக என்னோட saree நான் இப்போ வியர் பண்ணியிருக்கேன்ல, அதுக்கே வந்து இது மேட்சிங் ஆகும் போல இருக்குப்பா. என்னோட saree கலரில் இருக்குது, நல்லா ஒரு க்ரீன் கலர் ஸ்டோன் இருக்குது, அதை சுற்றி வந்து ஒயிட்டு, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிங்க்கு, கீழே வந்து அந்த பேர்லுமே இருக்குது. பேர்ல் வந்து எல்லாத்துலேயுமே இருக்குது, ஒன்றுத்தில் மட்டும் கொஞ்சம் ஒட்டி இருக்கிறனால உங்களுக்கு தெரியல. ஸோ எங்கேயுமே வந்து ஸ்டோன் விழவே இல்லை, பார்த்துக்கோங்க. நான் ஜூம்லேயே காமிக்கிறேன். எல்லா இடத்துலையுமே வந்து நமக்கு ஸ்டோன் வந்து வந்துருக்கு. இதுக்குமே நமக்கு வந்து இயரிங் இருக்குது. அதுக்கு முன்னாடி இது வந்து நம்ம வச்சும் பார்த்துடலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஏன்னா இது நான் வியர் பண்ணிக்கிறதுக்கே மேட்ச் ஆகுதுல்ல. நீங்கள் டாக்டர் படம் பார்த்துருக்கீங்களா? அதில் அந்த ஹீரோயின் வந்து வருவாங்கல்ல, அவங்க பேர் எனக்கு தெரியாது, இல்லை பிரியா மோகனா, பேர் தப்பாக இருந்துச்சுன்னா மன்னிச்சிடுங்க. பட் அவங்களாம் வந்து அந்த படத்தில் இந்த மாதிரி தான் போட்டிருப்பாங்க பாருங்கள். அவங்க பொண்ணு பார்க்குற வந்த டைமா அந்த மாதிரிலாம், அந்த சாங்குக்கு முன்னாடி அந்த மாப்பிள்ளையை வந்து ரிஜெக்ட் பண்ணுற டைமு எல்லாமே இந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க. அழகாக இருக்குது, அவங்களுக்கும் நல்லா இருந்துச்சு. நமக்கு வந்து கொஞ்சம் சுமாராக வந்து இருக்குது, பட் இருந்தாலும் பரவாயில்ல. நம்மளுமே கொஞ்சம் அந்த மேக்கப்லாம் போட்டு பெயிண்ட்டு பட்டி டிங்கரிங்லாம் பார்த்தோன்னா நம்மளும் கொஞ்சம் முழு முழுன்னு ஆகிடும். அப்போ வியர் பண்ணும்போது இதுவே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் டபுள் டக்கராக வந்து அழகாக தெரியும். இதெல்லாம் வந்து நம்ம அட்டிகை டைப்பில் க்ளோஸ்டாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப கீழேயோ இல்லை இந்த மாதிரிலாம் இறக்கி போட்டிங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்காது. நீங்கள் அந்தளவுக்கு கீழே போகிற அளவுக்கு செயின் இருக்குது, ஆனால் இது வந்து நம்ம அட்டிகை மாதிரி இப்படி போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கு மேட்சிங்காக வந்து நமக்கு ஸ்டட்டுமே கொடுத்துருக்காங்க. ஸ்டட்டு ரொம்ப குட்டிங்க. இந்த எனக்கு குட்டியாக தான் ஜுவல்ஸ் வந்து போட பிடிக்கும், எனக்கு பெருசாலாம் போட பிடிக்காது அப்படின்றவங்க தாராளமாக இதை வந்து வாங்கலாம். குழந்தைங்களுக்கு நம்ம ஈவன் பட்டுப்பாவாடை சட்டைக்கெலாம் வந்து அழகாக இருக்குது, இதெல்லாம் வியர் பண்ணி போட்டோன்னா சூப்பராக இருக்கும். என் பொண்ணு ஒரு நகை போட மாட்டுறாங்க, எனக்கே வந்து இரிட்டேட்டிங்காக இருக்குது. ஏன்னா ஃப்ளாட்டில் வந்து அவள் விளையாடுற பசங்க மோஸ்ட்டாக வந்து பெரிய பசங்க எல்லாமே அண்ணனுங்களா, அந்த அம்மா வந்து எல்லாரும் ஆம்பளை பசங்க கூட பழகுறதுனால ஜுவல்லே போட மாட்டேங்கிறா, எது வாங்கினாலும் போட மாட்டேங்கிறா. அவளுக்கு வாங்குறது சேர்த்து நானே போடுற மாதிரி இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல. இது அகைன் பயங்கர ட்ரெண்டிங்கு. இது வந்து ஒரிஜினல் வந்து வேறு மாதிரி இருக்கும், இது அப்படியே ஒரிஜினல் வந்து ரிப்ளிகா வந்து பண்ணியிருக்காங்க இந்த பேட்டர்ன்லேயே. ஈவன் டிடியிலேருந்து எல்லாருமே இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து கண்டிப்பாக போட்டிருப்பாங்க. அவங்களெலாம் நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா இன்ஸ்டாகிராமை பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சிருக்கும். ரொம்ப எலகண்ட்டான ஒரு பீஸ் இது வந்து. ஸோ இந்த வந்து சுற்றி பேர்ல் மாதிரி இருந்து சென்டரில் மட்டும் இந்த மாதிரி ஒரு எலஃபண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமாக இருக்குல்ல. இது வந்து இப்படி தான் இருக்கும். இது வந்து நீங்கள் சில்க் சாரீஸ்க்கும் மேட்ச் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி சாரீஸ்க்கும் மேட்ச் பண்ணிக்கலாம், நீங்கள் எதுக்கு வேணாலும் போட்டுக்கலாம். ஏன்னா பேர்ல் வந்து இருக்கும்போதே ஒரு கிளாசிக் லுக் வந்து இருக்குது. இதுக்குமே நமக்கு வந்து இயரிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இதோட இயரிங்ஸ் நல்லா கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. கம்பேரிட்டிவ்லி நம்ம இப்போ ஒரு 3 பார்த்தோமா, இது 4th ஒன் தான் நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அழகாக இருக்குது. இதுவுமே நமக்கு எலிஃபண்ட் தான். ஸோ எலிஃபண்ட் வந்து போட்டு கீழே வந்து அந்த பிங்க் கலரில் ஒரு ஸ்டோன் வந்து இருக்குது. ஸோ பிங்க் கலரில் ஸ்டோன் இருந்தால் பிங்க் கலர் சாரீக்கும் போடலாம், ரெட் கலர் சாரீக்கும் போடலாம்,
இல்லை கான்ட்ராஸ்ட்டாக க்ரீன் கலர், பாட்டில் க்ரீன் கலர் இந்த மாதிரிக்குமே நம்ம வந்து இதெல்லாம் வியர் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். யூஸ்வலாக என்னை பொறுத்த வரைக்கும் நான் கான்ட்ராஸ்ட் ஜுவல்லரி வந்து சூஸ் பண்ணுங்கள். அதுதான் வந்து நம்ம ஃபோட்டோஸ்லாம் வந்து பார்க்கும்போது தனியாக அழகாக தெரியும். வந்துட்டேண்ணா. இது வந்து நான் வந்து இன்னும் மாட்டலை, சும்மா வச்சு தான் காமிக்கிறேன் உங்களுக்காக ஓவரால் லுக் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. இதுவுமே வந்து நம்ம அட்டிகை டைப்பில் எப்படி போட்டால் தான் நல்லாயிருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் லூஸாலாம் போட்டுறாதீங்க, அதோட லுக்கே மாறிடும். என் மூஞ்செல்லாம் கொஞ்சம் உள்ளே போய் கண்ணெல்லாம் உள்ளே போயிடுச்சுல, ஏன்னா 2 நாளாக ஃபீவரில் இருந்தேன். இன்றைக்கி தான் வந்து கொஞ்சம் சரியாச்சு. சரியானால் நம்ம சும்மா இருப்போமா, டபால்னு வீடியோ ஆன் பண்ணி வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடணும். வாவ்! இப்போது வந்து இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்து சின்ன சின்ன டைப்ஸ்லாம் பார்த்தோம். இப்போது கொஞ்சம் பெருசு. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இயரிங்ஸ் கொடுக்கல. ஒரு தடவை அந்த பாக்ஸையும் செக் பண்ணிடுறாங்க. ஹே, இயரிங்ஸ் இருக்குது. ஐ எம் ஸோ சாரி. பா, செம்மையாக இருக்குது. நான் ஃபஸ்ட்டு இயரிங்ஸ் அன்பாக்சிங் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ பெருசு. எனக்கு பிடிச்ச மாதிரி பெருசு பெருசாக. யூஸ்வலாக எனக்கு வந்து இந்த மாதிரி பெரிய இயரிங்ஸ் ரொம்ப பிடிக்கும். அழகாக வந்திருக்கு. ஒரு லக்ஷ்மி வந்து வச்சுருக்காங்க, சென்டரில் உட்காந்துருக்காங்க தாமரைப்பூவில் வச்சு. மேலே வந்து பார்த்திங்கன்னா பீகாக் டிசைன் வந்து இருக்குது. ஸோ கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். மேலே வந்து பீகாக் பேட்டர்ன் மாதிரி இருக்குது, கீழே வந்து லக்ஷ்மி இருக்காங்க. உங்களுக்கு இதுலேயுமே அந்த க்ரீனு, பிங்க்கு, பேர்ல்ஸு எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. இதுவுமே வந்து சூப்பராக இருக்குது. நல்லா ஹெவியாக வேறு இருக்குது. இந்த லோக்கலாக ரொம்ப லோக்கலாலாம் இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரிலாம் இல்லை, நல்லா ஹெவியாகவே இருக்குது. ஒரு ஆன்டிக் ஃபினிஷ் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ரியல் ஆன்டிக் ஃபினிஷ்னால் நம்ம நெக்லஸ் வாங்கினா 4000 5000 ஆகும். பட் அந்த மாதிரி இருக்க ஒரு ஜுவல்லரி ரிப்ளிகா, ஆன்டிக்கே ரிப்ளிகா, ஆன்டிக்லேருந்து இது கொஞ்சம் ரிப்ளிகா. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லிலாம் நம்ம இதெல்லாம் கொஞ்சம் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுதான் ஆக்சுவலாக. இதெல்லாம் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். நம்ம தீபாவளிக்கு வந்து கண்டிப்பாக வந்து பேர் பண்ணிக்கலாம் நம்மளோட சாரீஸோட. எப்படியோ தீபாவளிக்கு எல்லாருமே வந்து ஒரு கலக்குவோம். மாமியார் வீட்டில் வந்து இருக்க வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நம்ம அம்மா வீட்டுக்கு வேறு போய் அப்படியே கொஞ்சம் ஷோ ஆஃப்லாம் வேறு பண்ணிட்டு வருவோம். அந்த மாதிரி இதுக்கெலாம் இதெல்லாம் நீங்கள் தாராளமாக போட்டுட்டு போகலாம். நல்லாயிருக்கு. பார்த்தா ஃபேன்சி ஐட்டம் தான், கண்டுபிடிச்சிருவாங்க. ரியல் கோல்டு மாதிரிலாம் இருக்குமாலாம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. பட் ஃபேன்சிலே வந்து ரொம்ப லோக்கலாக இல்லாமல் அழகாக இருக்குது. ஸோ ஒரு தடவை இன்னும் நல்லாவே க்ளோஸ்அப்பில் காமிச்சிடுறேன். ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லாமே சேர்த்து பார்த்துக்கோங்க. அழகாக இருக்குது. இதுலையுமே வந்து நமக்கு பவுச்சோடு சேர்த்து இந்த மாதிரி பாக்ஸ் எல்லாம் வச்சு அழகாக சேஃபாக பேக் பண்ணி அனுப்பியிருக்காங்க. எங்கேயுமே ஒரு ஸ்டோன் கூட விழலை, ஒரு முத்து கூட விழலை, அந்த அளவுக்கு இருக்குது பேக்கிங். இப்போ நமக்கு இன்ஸ்டாவெல்லாம் பொறுத்த வரைக்கும் நமக்கு மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் வந்து பார்க்க முடியும். ஈவன் செலிப்ரிட்டிஸ் வரைக்கும் எல்லாருமே இது மாதிரி தான் வியர் பண்ணுவாங்க. இப்போ வந்து பெருசாக போடுறத விட இது மாதிரி சின்னதாக போடுறது வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. எனக்கும் சேர்த்து தான் நான் வந்து சொல்கிறேன். ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். வியர் பண்ணதும் வந்து தெரியாது. பட் வியர் பண்ணால் கொஞ்சம் நல்லாவும் இருக்கணும்ல, அந்த மாதிரி இப்போ வந்து இருக்குது. நம்ம அம்மா டைப்லலாம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக போட்டால் தான் வந்து நகை போட்ட மாதிரி இருக்குது, பார்வையாக இருக்குன்னுவாங்க. ஆனால் இப்போ நம்ம அந்த மாதிரிலாம் போடணுன்னு அவசியமே இல்லை. இதெல்லாம் போட்டாலே அழகாக இருக்குது. எல்லாருமே வந்து யங்ஸ்டர் கூட நம்ம வந்து பார்ப்பாங்க, நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு. இதுவுமே நமக்கு வந்து அட்டிகை டைப் தான். ஸோ நம்ம லாஸ்ட் டைமும் வந்து அந்த கோல்டு ஜுவல்லரி மாதிரி பார்த்தோம் பார்த்தீங்களா, அதில் வந்து இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து இருந்துச்சு. பட் அதில் விட இன்னும் கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இந்த பேட்டர்ன் வந்திருக்கு. ஃபுல்லாக இந்த இடத்துல செயின் வந்திருக்கு, இந்த இடத்துல மட்டும் பெண்டன்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க, அழகாக இருக்குது. இதுக்குமே நமக்கு இயரிங்ஸ் இருக்குது. இதோட இயரிங்ஸும் நல்லா பெருசாக இருக்குது. ஹெவியாலாம் இருக்காங்க கேட்டிங்கன்னா வெயிட்லெஸ் தான், ஆனால் பார்க்குறதுக்கு வந்து நல்லா லுக்காகவே இருக்குது. பேர்ல்ஸ் எல்லாமே இருக்குது, பட் உள்ளே மாட்டியிருக்கு. ஸோ பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. இதோட இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது கண்டிப்பாக நம்ம வந்து பேட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைடல் ஜுவல்லரி டைப்பு. ப்ரைடல் ஜுவல்லரியா அப்படின்னு நீங்கள் யோசிக்காதீங்க. ப்ரைடல் ஜுவல்லரினா நெக்லஸ்ஸு, ஹாரம் ரெண்டுத்தையும் சேர்த்த மாதிரி சொல்கிறேன். ஒரே பேட்டர்ன் தான், கேரளா டைப்பு. ஸோ இந்த மாதிரி ரவுண்டாக வரும்ல, அந்த மாதிரியான ஒரு டைப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஏடி ஸ்டோன்ஸோட ரிப்ளிகா ஸ்டோன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஃபுல்லாக பீகாக் டிசைன் வந்து வந்திருக்கு. உங்களுக்கு இந்த ஸ்டோன் வந்து ஃபுல்லாக ஒயிட் கலரில் இருந்தாலும்
அந்த உள்ளே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டும் வச்சுருக்காங்க, க்ரீனும் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்ன கலர் சாரீ போட்டாலும் இதெல்லாம் வந்து பேர் பண்ணிக்கலாம். நெக்லஸ், ஆரம் ரெண்டுமே வியர் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக பேக்கில் வந்து நம்ம யாராவது கரெக்டாக இருந்து நம்ம வைக்கிற அட்ஜஸ்ட்மெண்ட்க்கு வந்து வியர் பண்ணி ஹெல்ப் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் நான் இறக்கி போட்டிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் ஏற்றி போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இது வந்து இப்படி போட்டுட்டு இதை கொஞ்சம் இன்னும் இப்படி போட்டோன்னா இன்னும் பார்க்க நமக்கு சூப்பராக இருந்திருக்கும். இதில் அவ்வளோ அழகாக இருக்கும். நம்ம சில்க் சாரியோட மேட்ச் பண்ணி பார்க்கும்போது இந்த சாரீக்கு பார்க்கும்போது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் லுக் வந்து தெரியலாம். பட் நம்ம சில்க் சாரியோட வச்சு பார்க்கும்போது வேறு மாதிரி இருக்கும். அதுவும் இந்த ஸ்டோன் வேறு நமக்கு ஃபுல்லாக ஒயிட் கலரில் இருக்கா, இன்னும் நல்லா ஹைலைட்டடாக தெரியும் ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுக்கும்போது. ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்கும்போது அப்படி வந்து உட்காந்துரும் நச்சுன்னு. நல்லா இருக்குல்ல? ஆனால் இதோட இயரிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்குது. இன்கேஸ் உங்கள்கிட்ட வேறு ஏதாவது இயரிங்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து மேட்ச் பண்ணிக்கோங்க. என்ன கேட்டால் நான் அப்படி தான் சொல்லுவேன். இல்லை உங்களுக்கு வந்து ரொம்ப குட்டி இயரிங்ஸ் இருந்தாலே ஓகே, எனக்கு குட்டி குட்டியாக போட்டால் தான் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதை வந்து பார்த்துக்கலாம். இதெல்லாம் என் பொண்ணு போடுற சைஸில் இருக்க ரொம்ப அநியாயத்துக்கு குட்டியாக இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். பாருங்கள், இவ்வளோ அழகாக வந்து ஆரமும் நெக்லஸ்லாம் கொடுத்துட்டு அதுக்கு ஏதோ திஷ்டி பொம்மை வைக்கிற மாதிரி இப்படி ஒரு கம்மலை வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆகுது. நான் போட்டோன்னா சுத்தமாக தெரியுமா தெரியாதானே எனக்கு வேறு தெரியல. பட் ஸ்டில் எனிவேஸ் நல்லாயிருக்கு. இதை விட இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வியர் பண்ணிகிட்டே உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஆக்சுவலாக இது நமக்கு போட்டதுக்கப்புறமா நல்லாயிருக்கு. ஆனால் நான் இதை வந்து அன்பாக்சிங் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பார்த்த அந்த ஃபினிஷ் வந்து இதில் இல்லை. ஃபஸ்ட்டு பார்த்தது எல்லாமே வந்து சூப்பராக இருக்குன்னு நானே சொன்னேன் பார்த்தீங்களா. ஆனால் அந்த அளவுக்கு வந்து இதில் ஃபினிஷிங் வந்து எதிர்பார்க்க முடியாது. ஆனால் நம்ம போட்டதுக்கப்புறமா வந்து பார்த்தா கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஏன்னா இதோட ஸ்டோன்ஸ் வந்து ரொம்பவே ஹைலைட்டடாக தெரியுது. சென்டரில் லக்ஷ்மி இருக்காங்க, இந்த இடத்துல க்ரீனு, இந்த இடத்துல பிங்க் இருக்கனால அழகாக இருக்குது. இதோட இயரிங்ஸுமே வந்து ஓரளவுக்கு மீடியமாக தான் இருக்குது. ஜும்கா எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரியான ஜும்கா பேட்டர்ன். ஸோ இந்த மாதிரி தான் வந்திருக்கு. இது வந்து எப்படிமா மீடியம் சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து இது மீடியம் தான் சொல்லுவேன். ஏன்னா இதோட நான் பெருசாக வந்து போடுவேன் சாரீலாம் கட்டி அதுக்கு லுக்லாம் வந்து பார்த்தோன்னா. ஓவராலாக நம்ம இந்த சைட்லேருந்து பார்த்தோன்னா பார்க்கறதுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கலாம். நமக்கு என்ன தேவை, அட்லாஸ்ட் போட்டால் சூப்பராக இருக்கணும். ஸோ அது வந்து இது வந்து நல்லாவே இருக்குது. இந்த பட்ஜெட் கம்பேரிட்டிவ்லி சூப்பராக இருக்குன்னு நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம பார்த்ததுலேயே இவங்க மட்டும்தான் கொஞ்சம் ஜும்கான்னு நினைக்கிறேன். நான் வேணால் ஜூம் பண்ணி கூட உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ஃபினிஷ் தான் நான் வந்து சொல்கிறேன். இது வந்து அந்த அளவுக்கு கிளாஸியாக அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஃபினிஷிங் பொறுத்த வரைக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி கூட காட்டுறேன். ஃபுல்லாகவே ஒயிட் ஸ்டோன் தான், எதுவுமே வந்து விழலை, ரொம்ப அழகாக தான் இருக்குது. பார்த்த வரைக்கும் அந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது. இந்த ஃபினிஷிங் மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சுன்னா மேபி நல்லாயிருக்கும். பட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இவ்வளோ தான் தருவாங்க. 100 ரூபா கொடுத்துட்டு நீங்கள் 500 ரூபாய்க்குலாம் ஆசைப்படக்கூடாதுமா அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான். நல்லாயிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்காக அகெயின் இதுவுமே வந்து ரொம்ப ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும்ல அந்த மாதிரியான ஒரு செயினை. என்னப்பா கோல்டில் பேக் பண்ணுற மாதிரியே பேக் பண்ணி கொடுத்துருக்காங்கல்ல. பாருங்கள், இதோட இதுவே அவ்வளோதான். இதுக்கு இயரிங்ஸ்லேருந்து எதுவுமே வந்து இல்லை. ஜஸ்ட்டு நமக்கு இதை மட்டும்தான் போட முடியும். நம்ம வந்து நமக்கு ஆல்ரெடி வச்சுருக்க இயரிங்ஸாக இருக்கட்டும் இல்லை ஜும்காஸாக இருக்கட்டும் நீங்கள் எது வேணாலும் மேட்ச் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம இப்படி தான் போடணும்னு இல்லை, கொஞ்சம் இறக்கி கூட வந்து போட்டுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஜூமில் காமிக்கிறேன். 2 இடத்துல வந்து காசு மாதிரி இருக்கா. ஸோ சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காசும் வச்சு பெரிய பெரிய ஸ்டோன்ஸும் வந்து வச்சு கீழே வந்து உங்களுக்கு பீட்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பராக வந்துருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மைன்யூட்டாக போடுவோம் அந்த யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ். காலேஜ் பிள்ளைங்களாக இருக்கட்டும், ஈவன் நம்மளுமே வந்து போடலாம், ரொம்ப அழகாக இருக்கும். இதெல்லாம் நமக்கு இந்த சாரியை விட பட்டு சாரீஸு, சில்க் சாரீஸ், சில்க் டைப்பான சாரீஸ், காட்டன் சாரீஸ், இந்த சுங்குடி காட்டன் இந்த மாதிரிலாம் இருக்கலாம், அதுக்கெலாம் வந்து போட்டோன்னா அவ்வளோ எலகண்ட்டாக ரிச்சாக வந்து இருக்கும். இதோட ஃபினிஷிங்கே வந்து பார்த்திங்கன்னா ரியல் கோல்டு ஃபினிஷ் வந்து நமக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் ஒரு ஃபினிஷிங். பக்காவான ஃபினிஷிங், மாஸாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதெல்லாம் என் பொண்ணுக்கு போட்டு விடணும்னு ஆசை தான். எங்கே போடுவா அவ? ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் தான் போட்டுக்கணும் போல இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டுக்கிறேன்ல. ஸோ எல்லா ஜுவல்ஸுமே இந்த தடவை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான்ப்பா பேக் பண்ணி அனுப்பியிருக்காங்க. பரவாயில்ல. இப்போ வந்து மணி மாதிரி இருக்க மாதிரி பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பெண்டன்ட்டும் இருக்கும், மணியும் இருக்கும். இந்த கலர் சாரீ யாருக்காவது வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அதை ஆர்டர் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ வந்து பர்பிள் தான் வந்து பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ பர்பிளில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு லுக்.
ஆக்சுவலாக வச்சு பார்க்கும்போது என் சாரிக்கே மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் கலர் தான். நல்லா ஒரு பிரிஞ்சால் கலரில் இருக்குது. நல்லா கொஞ்சம் லுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஷைனிங்காக இருக்குது இந்த பீட்ஸ் எல்லாமே. பீட்ஸுக்கு சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ஹைலைட்டே இந்த பெண்டன்ட் தான், லக்ஷ்மி பெண்டன்ட். பாருங்க, லக்ஷ்மி வந்து கிட்டத்தட்ட இந்த மேலே ஒரு 3, கீழே ஒரு 4, சென்டரில் 1, 8 லக்ஷ்மி இருக்காங்கப்பா. அஷ்டலக்ஷ்மி, எஸ் அஷ்டலக்ஷ்மி. சூப்பராக இருக்குது. ஸோ இன்றைக்கி பார்த்த எந்த ஜுவல்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஃபேவரட் என்னன்னு சொல்லி கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். பார்த்த எல்லா ஜுவல்ஸோட லிங்க்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது எல்லாமே ஃபெஸ்டிவ்க்காக வாங்கின கலெக்ஷன்ஸ் தான். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் சனா பாண்டி. பபாய், டேக் கேர்.